நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாட்டீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. உங்கள் லக்னம் மட்டும் வேற லக்னமா இருந்தா இதுக்கான பலன் கொஞ்சம் மாறுபடலாமா ஒழிய, ரிஷப ராசி, ரிஷப லக்னமா இருந்தா அப்படிதான். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நீங்க வந்து யோசிப்பீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பீங்க. ஆனா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் கவனமா செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. நல்ல உடல் வலு. காளை மாடு உங்களுக்கு வந்துட்டு ராசிக்கான உருவமா வரனால காளை மாடுக்குரிய அந்த வலு இருக்கும். அந்த அளவு ஒரு உடல் வலிமை கொண்டவங்களா இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு உடல் உழைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். எங்க ஜாலியா இருக்கணும், எங்க வேலை செய்யணும் ரொம்ப தெளிவா உங்களுக்கு தெரியுங்க. கொஞ்சம் ஒரு பிடிவாதம் இருக்கும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் உணவு ஸ்தானம், அதுவும் உங்களோட ராசியா இருக்கிறனால கொஞ்சம் வந்துட்டு சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிட்டாலுங்க நிறைய வெரைட்டியாக சாப்பிடணும். சுவைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி நிறைய சுவை தேடி தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். அடுத்துங்க, இது வந்து உங்களுக்கான ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருக்க ஒரு சில மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, கொஞ்சம் ஒரு பிடிவாத தன்மை இருக்குங்க. இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க.